ஆர்ஜிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடத்திலிருந்து முக்கிய 50 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 50 வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, குண்டலகேசியின் ஆசிரியர் யார்? நாத குத்தனார். குண்டலகேசியோட ஆசிரியர் நாத குத்தனார். 2வது வினா, ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அப்துல் ரஹ்மான். ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். 3வது வினா, தமிழில் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் யார்? மாயிரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழில் முதல் புதினம் எதுனா பிரதாப முதலியார் சரித்திரம். அந்த நூலை எழுதினவர் யாருன்னா மாயிரம் வேதநாயகம் பிள்ளை. 4வது வினா, ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 5வது வினா, அப்பர் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? திருநாவுக்கரசு. அப்பா திருநாவுக்கரசான்னு சொல்லுவாங்க. 6வது வினா, முதற் பாவலர் எனப்படுபவர் யார்? திருவள்ளுவர். முதற் பாவலர் திருவள்ளுவர். அடுத்த வினா 7வது வினா, சூடி கொடுத்த சுடர்கொடி எனப்படுபவர் யார்? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுவர் ஆண்டாள். 8வது வினா, கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. 9வது வினா, உணர்ச்சி கவி என்று அழைக்கப்படுவர் யார்? பாரதியார். உணர்ச்சி கவி என்று அழைக்கப்படுவர் பாரதியார். 10வது வினா, கண்ணகிக்கு கல் எடுத்தவர் யார்? சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு கல் எடுத்தவன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். 11வது வினா, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதவி வகித்தவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். 12வது வினா, சேக்கிலார் கட்டிய கோயில் இது? திருநாகேஸ்வரம் கோயில். சேக்கிலார் கட்டிய கோயில் எதுனா திருநாகேஸ்வரம். அடுத்த வினா 13வது வினா, புதுவை குயில் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பாரதிதாசன். புதுவை குயில் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். 14வது வினா, கந்தர் கலிவெண்பா இயற்றியவர் யார்? குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். 15வது வினா, தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? உரிச்சொற்றொடர். தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். 16வது வினா, கலிங்கம் என்பதன் தற்போதைய பெயர் என்ன? ஒடிசா. ஒரிசா தான் ஒடிசான் மாதிரி இருக்கு. அது முன்காலத்தில் கலிங்கம் என அழைக்கப்பட்டது. 17வது வினா, சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார்? சீவகன். அதனாலதான் அந்த காப்பியத்துக்கு சீவக சிந்தாமணி என்று பெயர். 18வது வினா, பகுபதத்தில் அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் எவை? பகுதியும் விகுதியும் நிச்சயமா அமைஞ்சிருந்தா அது பகுபத உறுப்பிலக்கணம். 19வது வினா, ஆண் மான் என்னும் பொருள் தரும் சொல் எது? கலை. ஆண்மான் என்னும் பொருள் தரும் சொல் கலை. 20வது வினா, சேர மன்னரின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது? வில். சேர மன்னனோட கொடியில் பொறிக்கப்பட்ட சின்னம் எதுன்னா வில். 21வது வினா, மலையும் மலையை சார்ந்த நிலப்பகுதி எதுன்னா குறிஞ்சி. மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி என அழைக்கப்படும். 22வது வினா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அடிகள் இடம்பெறும் நூல் எது? புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 23வது வினா, குடவோலை தேர்தல் முறையை பின்பற்றிய மன்னர் யார்? சோழர். குடவோலை முறையை பின்பற்றிய மன்னர் யாருன்னா சோழர்கள். 24வது வினா, கரும்பின்
நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? கொழுந்தாடை. கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எதுன்னா கொழுந்தாடை. அடுத்த வினா, மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவனார். மொழிஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவனார். 26வது வினா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். 27வது வினா, தமிழினத்தின் பொது சொத்து எது? சிலப்பதிகாரம். தமிழினத்தோட பொது சொத்து சிலப்பதிகாரம். 28வது வினா, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? மாப்போ சிவஞானம். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போ சிவஞானம். 29வது வினா, ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன். ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன். 30வது வினா, தமிழ் 3000 என்னும் நூல் அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். 31வது வினா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசன். 32வது வினா, சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்டவன் புதுமைப்பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்டவன் புதுமைப்பித்தன். 33வது வினா, இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. 34வது வினா, இயற்கை இன்பகலம் கலித்தொகை. இயற்கை இன்பகலம் என அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. 35வது வினா, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். 36வது வினா, திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? ஞானப்பிரகாசர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞானப்பிரகாசர். 37வது வினா, திருக்குறளில் ஒலிப்பியலில் உள்ள அதிகாரம் 13. திருக்குறள்ல ஒலிப்பியலில் உள்ள அதிகாரம் 13. 38வது வினா, திருக்குறளில் பொருட்பாவில் உள்ள அதிகாரம் 70. திருக்குறள்ல பொருட்பாவில் உள்ள அதிகாரம் 70. 39வது வினா, கால் கழுவி வந்தான் என கூறுவது இடக்கர அடக்கல். கால் கல்வி வந்தான் என்று கூறுவது இடக்கர அடக்கல். 40வது வினா, விளக்கை அணை என்பதனை விளக்கை குளிரவை என்பது மங்களம் என்று பெயர். விளக்கை அணை என்பது விளக்கை குளிரவை என்பது மங்களம். 41வது வினா, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் இடக்கர அடக்கல். பெரியோர் அவையில் நாகரிகமாக கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது தான் இடக்கர அடக்கல். 42வது வினா, கோவை அதாவது கோயம்புத்தூரை கோவைனும், கும்பகோணத்தை குடந்தைனும், என் தந்தைய எந்தைனும், போது சோநாடு சோழ நாடுங்கிறத சோநாடு என்ன, இப்படி இவை அனைத்தும் மருவி ஒலிக்கும் வார்த்தைகள், அதனால மருவு ஆகும். 43வதுனா, தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். 44வதுனா, டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இந்த டாக்டர் சலீம் அலி தான் பறவை மனிதன் என அழைக்கப்பட்டார். 45வதுனா, ரோபோ என்ற சொல்லை முதல் பயன்படுத்தியவர் யார்? காரல் கப்பல். ரோபோ என்ற சொல்லை முதல் பயன்படுத்தியவர் யாருன்னா காரல் கப்பல். 46வதுனா, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 47வதுனா, செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது? புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. 48வதுனா, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன். 49வதுனா, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஜாதவ் பயங்க். இந்தியாவோட வனமகன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜாதவ் பயங்க்.
50வது வினா, பிரணவ கேசரி என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? முத்துராமலிங்க தேவர். பிரவசன கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் முக்கிய 50 வினாக்களில் பார்த்தோம். இந்த வினாக்கள் டிஎன்பிசி, டிஎன்இபி, போலீஸ் தேர்வு, டெட், விஓ போன்ற தேர்வுகளில் நிச்சயம் வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை